ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். இந்த மங்களகரமான நாளில் உன் எதிர்காலத்தை பற்றிய குறிப்பு தரவே உன் சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன். இது சர்வ நிச்சயமாக உன்னுடைய மாறுதல்களுக்கான நேரம்தான். சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம் இருக்கும் இடத்தில் வாழ நினைப்பதை விட நீ இருக்கும் இடத்தில் அந்த சந்தோஷத்தை, அந்த ஆனந்தத்தை, அந்த மகிழ்ச்சியை உண்டாக்கு. உன் வாழ்க்கையில் ஒரு நிறைவு நிச்சயமாக இருக்கும். உன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை பற்றி நீ சிந்தித்தால் உனக்கு ஏமாற்றமும் கோபமும் தான் மிக அதிகமாக வருகிறது. அதே போல உன்னுடைய எதிர்காலத்தை பற்றி நீ சிந்தனை செய்யும் பொழுது பயம், பதற்றம்தான் உன் மனதில் மிக அதிகமாக வருகிறது. ஆனால் எப்பொழுதுமே நீ நினைத்து கொண்டிருக்கும் உன்னுடைய கடந்த காலமும் உன்னுடைய எதிர்காலம், ஏன் உன்னுடைய இந்த நிகழ்காலம் கூட உன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. அனைத்துமே ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது, ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுதான் உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள். என் வாழ்க்கையில் சந்தோஷம், அன்பு, ஆனந்தம், மகிழ்ச்சி எல்லாம் ஒரு சேர கிடைக்க வேண்டும் என்றுதான் உன்னுடைய பிரார்த்தனையாக இருக்கிறது. ஆனால் அந்த நேரம் இன்றும் எனக்கு வரவில்லை என்ற வருத்தம்தான் உன் முகத்தில் மிக அதிகமாகவே தெரிகிறது. ஆனாலும் மனித மனம் எப்படி தெரியுமா? நீ எதிர்பார்த்தது, ஆசைப்பட்டது எல்லாமே உனக்கு கிடைத்தாலும் கூட இன்னும் வேண்டும், இன்னும் அதிகமாக வேண்டும், இன்னும் சந்தோஷம் எங்கு இருக்கிறது என்று உன் மனம் அதைத்தான் தேடிக்கொண்டிருக்குமே தவிர திருப்தி ஏற்படாது. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். எப்பொழுதுமே எதிர்பார்ப்பு, சந்தோஷம், பதற்றம், கோபம் என்று எப்பொழுதும் உன் மனதை ஒரு பதட்டத்தோடையே வைத்திருக்கும் இந்த நினைப்பை முதலில் உன் மனதிலிருந்து நிறுத்திவிடு. அதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த நிமிடம் எவ்வளவு மகிழ்ச்சியாக இதை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ, இதுவரை உன் வாழ்வில் நடந்த சந்தோஷம், இப்படி நீ நினைத்து பார்க்காத பல தருணங்களை உன் மனதில் ஓடவிட்டுப்பார். உன் மனது அப்பொழுது சற்று ஆசுவாசப்படும். உன் மனதை முதலில் நிம்மதியாக வைத்துக்கொள். எதிர்காலத்தை பற்றி பயந்து கொண்டே இருக்காதே. இப்பொழுது இந்த நிமிடம், இந்த நொடி ஆனந்தமாக இருக்க பழகு. நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னேறுவாய். மனிதனின் தீய எண்ணத்தோடு பேசினாலும் செயல் புரிந்தாலும் கூட வண்டி சக்கரம் மாட்டை தொடர்ந்து செல்வது போல துக்கம் அவனை தொடர்ந்து சென்று கொண்டேதான் இருக்கும். எனவே தீய எண்ணத்தை உன் மனதிலிருந்து விலக்கிவிடு. துன்பம் இத்தகையது என்று உணர்ந்தால் நம் துன்பப்படுவோர் அனைவரையும் நம் சகோதரர்களாகத்தான் பாவிப்போம். நம் பகைவனால் ஏற்படும் துன்பத்தை காட்டிலும், தன்னை வெறுப்பவனால் ஏற்படும் துன்பத்தை காட்டிலும் அடக்கமில்லாத மனம் ஒருவனுக்கு அதிக துன்பத்தை தருகிறது. மனதை முதலில் ஒரு நிலைப்படுத்து. மனதை முதலில் அடக்க கற்றுக்கொள். மனதை முதலில் நிம்மதியாக வைத்துக்கொள். இப்படி இருந்தால் உனக்கான அற்புதம் உன் வாழ்வில் வந்து கொண்டே இருக்கும். எப்பொழுதும், எல்லா நாளும். எப்பொழுதுமே அதிகமாக ஆசைப்படுவதை விட்டுவிடு. ஆசைப்பட்ட பொருளை இழப்பது துன்பம்தான். ஆசையும் பொருளும் அற்றவனுக்கு கஷ்டம் என்பதே இல்லை. கோபத்தை எல்லாம் முதலில் கைவிட்டுவிடு. உலகப் பற்றுக்கள் அனைத்தையும் ஒழித்துவிடு. எதையும் உனது என்று நினையாதவர் வரை உனக்கு துன்பங்கள் ஏற்படுவதே இல்லை. மற்றவர்களை மனதும் கூட காயப்படுத்த எண்ணிவிடாதே. உன் துன்பத்திற்கு அது காரணமாகவே இருந்தாலும் கூட மற்றவர்களை புண்படுத்தாதே. மற்றவர்களை புண்படுத்தும் எந்த ஒரு விஷயத்தையும் உன் வாயால் மனதும் கூட சொல்லிவிடாதே. தர்மம் என்பது உன்னுடைய துன்பத்தையும் துயரத்தையும் போக்கும் மிக பெரிய சக்தி. நான் என்ற அகந்தையை முதலில் விட்டுவிடு. நான் தான் அனைத்தும் என்று சொல்வதை முதலில் விட்டு ஒழித்துவிடு. உன்னுடைய அகந்தையும் பொறாமையும் உன்னுடைய தவ வலிமையை ஒப்பு
ஒப்புக்கொள்ள தயங்கிக் கொண்டே இருக்கிறது. அகந்தை இருந்தால் உன் மனம் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும், அமைதியை இழந்துவிடும். உன்னுடைய உண்மையான இயல்பை உணர்ந்து கொள்ளும் வரை நான் என்ற மயக்கம் உன்னில் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். எனவே நான் என்ற அகந்தையை முதலில் உன் மனதிலிருந்து விட்டுவிடு. எது நடந்தாலும் அதற்காக ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. இன்பமோ துன்பமோ ஒரு காரணத்தோடு தான் அது வருகிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. நடுக்கடலின் ஆழம் கரையோரத்தில் இருக்காது. கரையில் நிற்பவர் கொஞ்சம் கொஞ்சமாய் கடலினுள் செல்லும் பொழுது அதன் ஆழம் அதிகரிப்பதை அறிந்து கொள்ளலாம். அதுபோலத்தான் படிப்படியாகத்தான் தர்மத்தில் மேன்மையடைய முடியும். பயிற்சியை தொடர்வதன் மூலமே ஒழுக்கத்தில் உணர்வை காண முடியும். நாம் இன்று தர்மம் செய்துவிட்டோம், நம் வாழ்க்கையில் எல்லா மாறுதல்களும் நிகழ வேண்டும் என்று நீ நினைத்தால் நினைத்தவுடன் எல்லாமே மாறுவதற்கு இது வாழ்க்கையா அல்லது வேறு எதுவாடுமா? நன்றாக சிந்தித்துப்பார். நீ நினைத்தவுடன் எல்லாமே நடந்துவிட்டால், கேட்டவுடன் எல்லாமே கிடைத்துவிட்டால் இறைவனின் அருள் உனக்கு எப்படி புரியும்? அதற்காக உனக்கான நேரம் வரும் வரை பொறுத்திருந்துதான் ஆக வேண்டும். உனக்கான நேரம் வரும் பொழுது உன்னிடம் வர வேண்டியது நிச்சயமாக உன்னிடம்தான் வந்து சேரும். உன் வாழ்க்கை உனக்கானதே. மறந்தும் கூட உன் வாழ்க்கையை யாரும் வாழ முடியாது. மற்றவர்களுக்காக நீயும் அவர்கள் வாழ்க்கையை வாழ முடியாது. இதுதான் வாழ்க்கையின் சாராம்சம். உண்மையானவர்களாக திகழ்வோம். மற்றவர்களுக்கு எப்பொழுதும் உண்மையாகவே இருப்போம். லட்சியத்தை உன்னால் பின்பற்ற முடியவில்லை என்றால் உனது பலவீனத்தை நீ ஒப்புக்கொள். லட்சியத்தை இழிவுபடுத்தாமல் இருக்க கற்றுக்கொள். லட்சியத்தை தாழ்ந்த நிலைமைக்கு கொண்டு செல்ல எவருமே வேண்டாம். எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இரு, முன்னேறிக்கொண்டே இரு. முறையற்ற ஒரு செயலை செய்து நீ நினைத்தாலும் கூட அதற்காக நீ திரும்பி பார்க்க வேண்டாம். மறந்தும் கூட முன்வைத்த காலை பின் வைக்க எண்ணாதே. அவை போன்ற தவறுகளை முன்பு செய்யாமல் இருந்திருந்தால் இன்று நீ இருக்கும் நிலையை அடைந்திருக்க முடியும் என்று இப்பொழுது உனக்கு புரிகிறதா? அந்த தவறுகளே நீ அறியாமலே உனக்கு வழிகாட்டும் தெய்வங்களாகும். உன் நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதை குறித்து நீ கவலைப்படவே வேண்டாம். உன்னுடைய இலக்கை தைரியமாக பிடித்துக்கொள். முன்னேறியபடியே இரு. ஓடிக்கொண்டே இரு. நீ நினைத்து பார்க்க முடியாத அதிசயமும் அற்புதமும் உன் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். நான் உன்னுடன் இருக்கும் பொழுது உனக்கான அற்புதமும் அதிசயம் நிகழ்ந்தே தீரும். சாயிநாதரே, உங்களுக்கு நன்றி சொல்ல வார்த்தைகளே இல்லை என்னிடம் என்று நீ சொல்லும் நேரமும் இதுதான். நீயே பார், எல்லா அதிசயமும் உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. நீயே அதிசயிக்கும் வண்ணம் உன்னுடைய வாழ்வு மாறப்போகிறது. அந்த நல்ல நேரம் இதோ இப்பொழுதே இந்த நிமிடமிலிருந்து ஆரம்பமாகப் போகிறது. குழந்தையே, உனக்கான நிம்மதியான சந்தோஷ வாழ்வை உனக்காகவே நான் அமைத்து தரப்போகிறேன். என் அன்பு பிரியமே, இது உனக்கான நேரம். இந்த நல்ல நேரத்தில் இப்பொழுது என்ன வேண்டிக்கொண்டு என்ன பிரார்த்தனையை செய்து கொண்டு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ அந்த பிரார்த்தனையும் அந்த வேண்டுதலும் நிச்சயமாக நான் நிறைவேற்றுவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். என் வாழ்க்கையில் கர்ம வினைகளை மட்டும் நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். இந்த கர்மாவிலிருந்து நான் எப்பொழுதுதான் வெளிவருவேன்? என் கர்மாவிலிருந்து வெளிவந்து எனக்கான வாழ்வை நான் எப்பொழுதுதான் ஆனந்தமாக நிம்மதியாக வாழ்வேன் என்று என்னிடம் நித்தம் நித்தம் நீ கேட்டுக்கொண்டே இருக்கிறாய் குழந்தையே. குழந்தையே, எப்பொழுதும் எதிலும் மனதை விட்டு விடாதே. கர்ம வினைகளின் வலிமைகளில் நீ போராடி கொண்டு இருந்தாலும், உன் கர்மாவின் தாக்கத்தினால் நீ போராடி கொண்டிருந்தாலும், நீ இருப்பது உன் சாயப்பாவிடம். நீ இருந்து கொண்டிருப்பது உன் சாயப்பாவின் அருகில் என்பதை எப்பொழுதும் மறந்து விடாதே.
குழந்தையே, நீ துன்பத்தை எப்பொழுதெல்லாம் அனுபவிக்கிறாயோ, எப்பொழுதெல்லாம் போராட்டத்தின் உச்சியில் நின்று கொண்டிருக்கிறாயோ, அப்பொழுது என்னுடைய அன்பு கரங்கள் உன்னை நோக்கி வரும். என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உன்னிடமே இருக்கும். உன்னுடைய மன வேதனையும் மன போராட்டத்தையும் தீர்க்க என்னாலான முயற்சிகள் அனைத்தையும் நான் செய்து கொண்டே இருப்பேன். என் பிள்ளையாகிய உன்னை மன வேதனைப்படும்படி நான் எப்பொழுதும் விட்டுவிடவே மாட்டேன். ஏதாவது ஒரு ரூபத்தில் என்னுடைய அன்பும் என்னுடைய அரவணைப்பும் உன்னை நிச்சயமாக தாங்கியே பிடிக்கும். ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது அந்த தாய்க்குத்தான் தெரியும் அந்த குழந்தையை பெற்றெடுப்பதற்கு வேதனை என்னவென்று. ஆனால் அந்த வேதனையெல்லாம் பறந்தே போய்விடும் அந்த தாய் தன் குழந்தையின் முகத்தை பார்த்தவுடன். தான் பெற்றெடுத்த அந்த குழந்தையின் முகத்தை பார்க்கும் அந்த நொடி, அந்த தருணம், தான் வாழ்க்கையில் இதுவரை தான் சந்தித்த அனைத்து வேதனைகளையும் அனைத்து துன்பங்களையும் மறந்து அந்த சந்தோஷ தருணத்தை அனுபவிப்பாள் ஒரு தாய். அந்த தாயின் சந்தோஷம் எவ்வளவு எல்லையே இல்லாததோ, அந்த தாயின் மகிழ்ச்சி எல்லையில்லாமல் இருக்கிறதோ, அதே மாதிரி அந்த சந்தோஷத்தை அந்த மகிழ்ச்சியை என் பிள்ளையாகிய நீயும் இந்த தருணத்தில் அனுபவிக்கப் போகிறாய். அந்த தருணம் எல்லாம் கூடி வந்திருக்கிறது குழந்தையே. இது உன்னுடைய நேரம். உனக்கு சந்தோஷமான வாழ்க்கையை அள்ளி அள்ளி தரப்போகும் நேரம். என்னுடைய சிரித்த முகம் எப்படி உன் கண்கள் படுகிறதோ, அதே மாதிரி மகிழ்ச்சியாக, சிரித்ததாக, ஆனந்தமாக உன் வாழ்க்கையும் மாறத்தான் போகிறது. அப்பா, என் வாழ்க்கை மாறிவிட்டது, நான் எப்படிதான் உங்களுக்கு நன்றி சொல்லப் போகிறேன் என்று புரியவே இல்லை என்று நீ என்னிடம் நிச்சயமாக வந்து கூறுவாய். அந்த தருணத்தை நான் உனக்காக நிச்சயமாக ஏற்படுத்தியே தீருவேன். எந்த நிமிடம், எந்த நொடி உன் சாயப்பாவின் பாதத்தில் நீ சரணடைந்தாயோ, அந்த நேரம் முதல், அந்த வினாடி முதல் நான் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் மகிழ்ச்சியிலும் உன் ஆனந்தத்திலும் உன் வேதனையிலும் உன் துன்பத்திலும் உன் சோதனைகளிலும் அனைத்திலும் நான் உன்னுடன் தான் இருந்து கொண்டிருக்கிறேன். நீ ஆனந்தமாக இருக்கும் பொழுது நான் உன்னை பார்த்து பூரிப்படைகிறேன். நீ மனவேதனையாக இருக்கும் பொழுது உன் வேதனையை எப்படி தீர்க்கலாம் என்ற சிந்தனை செய்து கொண்டு உன் வேதனையை தீர்த்து வைப்பதற்கான வேலையையும் நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் பிள்ளையே. நான் உன் அருகிலேயே இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ நம்பினால் போதும். அந்த நம்பிக்கை ஒன்றே போதும். உன்னுடைய ஆசைகள், வேண்டுதல்கள், பிரார்த்தனைகள் எதுவுமே நிராசையாக போகாது. என் அன்பு பிரியமே, உன்னுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறும். உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும். உன்னுடைய ஆசைகள் எல்லாமே உனக்கு நிறைவேறும். சாயியை முழுவதுமாக நம்பினாலே போதும். தினமும் பூஜை புலஸ்காரம் எல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. மனதால் உனக்கு ஒரு முறை சாயி என்று நினைத்தால் போதும். உன்னுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் எனக்கு தெரியும். சாயிநாதரே, என் வேண்டுதல்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் என்று சொல்லுகிறீர்களே, ஆனால் என்னுடைய பிரார்த்தனை ஏன் பலிக்காமலேயே இருக்கிறது? என் வாழ்க்கை ஏன் மேம்படாமலேயே இருந்து கொண்டிருக்கிறது என்றுதானே கேட்கிறாய் குழந்தையே? உன்னுடைய பிரார்த்தனை, நீ என்னிடம் வைத்த வேண்டுதல் இன்றல்ல என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக நிறைவேறும். நான் அந்த வாக்கை உனக்கு பரிபூர்வமாக கொடுக்கிறேன். உன்னுடைய கர்மாவின் வலிமைகளால் தான் சில நேரம் அது காலதாமதமாகிறது. உன் கர்மாவின் வலிமைகளையும் குறைக்கும் வேலையையும் நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் அதற்குள் நான் சாயப்பாவிடம் வைத்த வேண்டுதல்கள் எதுவுமே பலிக்கவில்லை. என்னை சாயப்பா பார்க்கவே இல்லை, என் வாழ்க்கையை வழிநடத்தவே இல்லை என்று அனைத்தையும் நம்பிக்கை மொத்தத்தையும் இழந்து விட்டது போல் நினைத்து கொண்டு என்னிடமே வந்து கோபமாக பேசுகிறாய் குழந்தையே. நீ என்னிடம் எப்பொழுது சரணடைந்தாயோ அப்பொழுதே நான் உன்னுடைய தேவைகள் அனைத்தையும் யோசித்து தான் செய்து கொண்டிருக்கிறேன். உன்
மனதை ஆறுதல் படுத்த, உன் வாழ்க்கையை சந்தோஷப்படுத்த, உன் முகத்தில் ஆனந்த கண்ணீரை பார்க்க என்னென்ன செய்ய வேண்டுமோ அனைத்தையும் நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன், யோசித்து கொண்டுதான் இருக்கிறேன். சிறிது காலதாமதமாகிறது என்றால் அனைத்தும் உனக்கு மகிழ்ச்சியாக, இரட்டிப்பு சந்தோஷமாக நிறைவேறப் போகிறது என்பதை மனதில் இருத்திக்கொள். இப்பொழுதே உனக்கான நேரம் ஆரம்பித்து விட்டது குழந்தையே. நீ என்ன நினைத்து கொண்டு, என்ன பிரார்த்தனை செய்து கொண்டு, மனதில் என்ன வேண்டிக் கொண்டு இதை இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ அது நிச்சயமாக நீ நினைத்ததற்கு மேலாகவே நிறைவேறும். நீ நினைத்ததற்கு இரட்டிப்பாகவே அந்த நிகழ்வு உன் வாழ்வில் நிகழும். நீ சந்தோஷ பாதையில் பயணிக்கப் போகிறாய். உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் உனக்கு துணையாக வந்து கொண்டே இருப்பேன் என்பதை எப்பொழுதும் மறந்து விடாதே. உன் சாயப்பாவிற்கு நன்றி சொல்லத்தான் போகிறாய். நன்றி சொல்வதற்கு வார்த்தைகளே என்னிடம் இல்லை என்று என்னிடம் வந்து நீ சொல்லத்தான் போகிறாய். இதுவும் உன் வாழ்வில் நடக்கத்தான் போகிறது. இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றுமே பொய்த்ததே இல்லை குழந்தையே. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு எந்த நொடியும் சென்றதும் இல்லை. நான் சொல்வதை முழுமையாக கேட்டுவிட்டாய் என்றால் உனக்கான மிகப்பெரிய பிரச்சனை உன் வாழ்விலிருந்து நீங்கி நம் வாழ்க்கையில் மாற்றம் வந்துவிடாதா என்ற ஏக்கம் உன்னை விட்டு விலகிவிடும். நீயோ உனக்கான வாழ்வில் எல்லாம் என்னால் முடியும், என்னால் வெற்றியடைய முடியும், வெற்றியை தக்க வைத்து கொள்ளவும் முடியும் என்று சொல்லிக் கொண்டுதான் போராடிக்கொண்டே இருக்கிறாய். உன்னுடைய நம்பிக்கையோடு சேர்ந்து நான் சொல்லும் வாக்கையும் முழுவதுமாக கேள். எல்லாம் சேர்ந்து உனக்கு சந்தோஷமும் நல்லதும் ஒட்டுமொத்தமாக அரங்கேறப் போகிறது. உன் வாழ்க்கையில் மிக முக்கியமான திருப்பம், உன் வாழ்க்கையே தலைகீழாக மாற்றப் போகும் அந்த திருப்பம் உன் வாழ்வில் கூடிய விரைவில் அரங்கேறப் போகிறது. பொதுவாகவே எப்பொழுதுமே நீ உன்னை விட்டு விலகி செல்லும் உறவுகளுக்காகத்தான் வருத்தத்தோடு இருக்கிறாய். அவர்களை நினைத்துதான் எப்பொழுதும் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறாய். உன்னை தேடி தேடி வந்து உனக்காக மட்டுமே அனைத்தையும் யோசித்து யோசித்து செய்து கொண்டிருக்கும் என் பிள்ளை சந்தோஷப்பட்டால் நானும் சந்தோஷப்படுவேன். அப்படி இந்த சாயியை நீ கொஞ்சமேனும் நினைத்து பார்க்கிறாயா? உண்மையான உறவுகளும் நண்பர்களும் எப்படி தெரியுமா? தூய்மையான தண்ணீர் போன்றது. அதற்கு நிறமும் இல்லை, வடிவமும் இல்லை. ஆனால் மனிதர்கள் வாழ முக்கியமாக அந்த தண்ணீர் எவ்வளவு முக்கியம் என்று உனக்கு தெரியும் தானே? தண்ணீர் போலத்தான் உன் சாயிநாதாவும். உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ, எதை கொடுத்தால் நீ மகிழ்வாயோ, எதை கொடுத்தால் சந்தோஷமாக இருப்பாயோ அதை நான் யோசித்து யோசித்து உனக்காகவே செய்து கொண்டே இருக்கிறேன், செய்து கொண்டே இருப்பேன். நான் இல்லாமல் உன் வாழ்க்கையில் சுவையே இருக்காது. என் மேல் முழுமையாக நம்பிக்கை கொண்டிருந்த எவருக்குமே வாழ்க்கையில் துன்பம் என்ற பேச்சிற்கே இடமில்லை. துன்பம் வந்தாலும் அது என்னுடைய அனுமதி இல்லாமல் உன் வாழ்க்கையில் நுழைய முடியாது. துன்பம் வருகிறதே என்று வருத்தப்படாதே. துன்பம் வருகிறது என்றால் அதைவிட பல மடங்கு இன்பம் உன்னை நெருங்கப் போகிறது என்பதை முழுமையாக புரிந்து கொள். என் பிள்ளையாகிய உனக்கு, என் பொக்கிஷமான உனக்கு மிகப்பெரிய நல்லதும் அற்புதமும் நடந்தே தீரும். உன் சாயி தேவா நடத்தி வைப்பேன். முதலில் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, ஏன் நடக்கிறது, எதற்காக நடக்கிறது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முயற்சியாவது செய். அப்பொழுதுதான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையை எப்படி உனக்கு ஏற்றாற்போர் வாழ்வது, மன நிம்மதியாக அந்த வாழ்க்கையை வாழ்வது என்பது அப்பொழுதுதான் உனக்கு தெள்ளத் தெளிவாக புரியும். வாழ்க்கை என்பதே நெடுந்தூர பயணம்தான். அந்த பயணங்களில், அந்த பாதைகளில் பல பல சொந்தங்களையும் பல பல உறவுகளையும்
பல பல நண்பர்களையும் பார்த்துவிட்டுதான் ஒவ்வொருவரும் கடந்தாக வேண்டும் வாழ்க்கையை. அப்படி இருக்கும் பொழுது மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று அவர்களை பற்றி சிந்திப்பதை விட உன் வாழ்க்கைக்கு எது தேவை, உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை பற்றி மட்டுமே சிந்தனை செய்து கொண்டு உன் பாதையை நீ கடந்தால் நிச்சயமாக வெற்றிகரமாக வாழ்க்கையை ஜெயிக்கலாம். நினைத்த காரியத்தில் வெற்றி பெறலாம். என்ன இலக்கை எண்ணி உன்னுடைய பயணத்தை நீ தொடர்ந்தாயோ அந்த எண்ணம் சர்வ நிச்சயமாக உனக்கு நடந்தே தீரும். அதற்காக சூரியனும் உதிக்காமல் பிரகாசமாக இருக்காமல் இருப்பதில்லை. இந்த உலகம் முட்டாள்களை எவ்வளவு எளிதாக ஏற்றுக்கொள்கிறதோ அதே மாதிரி அறிவாளிகளை மிக சுலபமாக ஏற்றுக்கொள்வதில்லைதான். அதற்காக நீ முட்டாளாகவே இருந்து விடாதே. நாம் பிறருக்கு சொல்லுவது, பிறருக்கு செய்வது வேறு ஒருவர் மூலமாக திரும்பி நமக்கே வந்துதான் தீரும். அது உதவியாக இருந்தாலும் சரி, துரோகமாக இருந்தாலும் சரி, வேறு ஒருவர் மூலமாக நமக்கு திரும்ப வந்தே தீரும். தன்னை பற்றி அதிகமாக அறிந்து கொண்டவன் ஆசைப்பட மாட்டான். இந்த உலகத்தை பற்றி மிக அதிகமாக அறிந்து கொண்டவன் கோபமே படமாட்டான். இந்த இரண்டையும் உணர்ந்து கொண்டவன் வாழ்க்கையில் துன்பம் என்பதை சந்திக்கவே மாட்டான். என் அன்பு பிள்ளையே, எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. நான் தான் உன்னிலேயே இருந்து கொண்டிருக்கிறேனே, பிறகு என்ன பயம் உனக்குள்? நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய். நாளை வியாழன் முதல் உன்னை விலகி சென்றது எல்லாம் உன்னை தேடி வரும் நேரம் நெருங்கி இருக்கிறது குழந்தையே. உன்னோடு உன் சாயிநாதர் இருப்பதை நீ உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நான் உருவாக்குவேன். அந்த நேரமும் உன்னை தேடி நிச்சயமாக வரும். கலங்காமல் இரு குழந்தையே. எந்த சூழ்நிலையிலும் உன் சாயி தேவா உன்னை கைவிடவே மாட்டேன். எப்பொழுதுமே நீ எதிர்மறையாகத்தான் முதலில் சிந்தனையை செய்கிறாய். நான் உனக்கு அறிவுரை கூறினாலும் கூறாவிட்டாலும், நீ அதை கேட்காலும் கேட்காமல் விட்டாலும் உன்னுடைய ஆழ் மனதில் ஒரு எதிர்மறை எண்ணங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது பிள்ளையே. அதை உனக்கான எதிர்மறை எண்ணம் என்று சொல்லுவதை விட வாழ்க்கை மீதுள்ள உனக்கான பயம் என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் இத்தனை நிறைவான வாழ்ந்த வாழ்க்கையில் அத்தனை நிறைவான வெற்றியை நீ கண்டதே இல்லை. அதனால்தான் இந்த வாழ்க்கையை பற்றின பயம் உன் மனதில் நிரம்பி இருக்கிறது. என்னாகுமோ ஏதாகுமோ என்று ஒருவித பதற்றமோடே எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறாய். அதனால்தான் உன் மனதில் எப்பொழுதும் எதிர்மறை சிந்தனைகளும் எண்ணங்களும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நீ உன் வாழ்க்கையில் இதுவரை கண்டது எல்லாம் தோல்விகளும் இழப்புகளுமேதான். அதன் தாக்கத்தின் பொருட்டேதான் நீ எந்த ஒரு வேலையை செய்தாலும், எந்த ஒரு பிரச்சனையை சந்தித்தாலும் உன் மனதில் ஒரு விதமான தயக்கமும் பயமும் குடிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் குழந்தையே, இனி அந்த பயம் என் பிள்ளைக்கு தேவையே இல்லை. ஏனென்றால் உன் வாழ்க்கையில் கஷ்டகாலம் முடியப் போகிறது. நாளை வியாழன் முதல் உன்னை விலகி சென்றது எல்லாம் உன்னை தேடி வரும் நேரம் நெருங்கி இருக்கிறது. யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காமல் இருந்தாலே உன் வாழ்வு இனிமையானதாக மாறிவிடும். எதிர்பார்த்து பின் அது கிடைக்காமல் போனால் அந்த ஏமாற்றம்தான் உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாமல் உன் மனம் வேதனைப்படுகிறது. நீயும் வேதனைப்பட்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனை பட வைக்கிறாய். எனவே அதிகமாக மற்றவர்களிடத்தில் எதிர்பார்க்காதே. எதிர்பார்த்துவிட்டு பின் ஏமாந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, எந்த உறவு உன்னை அதிகமாக வெறுத்து ஒதுக்கியதோ அந்த உறவே மனம் திருந்தி நீதான் வேண்டும் என்று உன்னை தேடி வரவழைப்பேன் உன் சாயி தேவா. நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. உன் வாழ்வில் நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்பது உன் மனதில் எப்பொழுதும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டிய உண்மையாகவே இருக்க வேண்டும். நல்லதை நினைத்தால் நல்லது நிச்சயமாக நடக்கும் என்பதை முழு மனதாக ஏற்றுக்கொள். நீ எண்ணியபடி உன் விருப்பப்படி எல்லாமே உனக்கு சாதகமாகவே நடக்கும், நிகழும்.
விதி என்ற பெயரில் எது வந்தாலும் அப்பாவின் உதி உன்னை காப்பாற்றும் என்ற நம்பிக்கையோடு இரு. என்ன ஒரு மன பயத்தில் இருந்தாலோ, மனம் ஒரு விதமான குழப்பத்தில் இருந்தாலோ, சாய் அப்பாவை மனதார நினைத்து கொண்டு அப்பாவின் உதியை உன் நெற்றியில் வைத்துப்பார். உனக்கு வந்திருக்கும் பிரச்சனைகளும் சோதனைகளும் உன்னை விட்டு விலகுவதை நீயே உணர்ந்து கொள்வாய். உன் மனமும் அதை ஏற்றுக்கொள்ளும். நான் இருக்கிறேன் குழந்தையே, நிச்சயமாக நற்செய்தியை உன் காதில் வந்து சேர்ப்பேன் என்ற நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கை. நம்பிக்கையோடு இரு. உன் வாழ்வில் நீ நினைப்பதற்கு மேலாகவே நல்ல நல்ல விஷயத்தை நான் உனக்காகவே உருவாக்குவேன்.